ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை காலையிலே நல்ல சுகமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக, இந்த வெயில் காலம் உங்களை பாதிக்காதபடி பத்திரமாக இருப்பீர்களாக. இன்று காலை எரேமியாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா என்பவன் புலம்பலின் தீர்க்கதரிசி, அழுகையின் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறான். ஜனங்களுடைய பாடுகளை பார்த்து அழுகிறவன், அழுது விண்ணப்பம் பண்ணுகிறவன். இந்த எரேமியாவின் புலம்பல் என்றே சொல்லப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு அவனை அழைக்கிறார். என்ன செய்கிறார் என்று கேட்டால், உன்னை நான் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கும்படி கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எரேமியாவுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. என்ன சொன்னான்னு கேட்டா, ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன பிள்ளை, நான் பேச அறியாதவன். இப்போ கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறேன்னு சொல்கிறான்னு கேட்டா, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயா. அதை சொல்லிட்டு அவனை தைரியப்படுத்துறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்று கேட்டால், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. அதை சொன்னதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டார். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் தேவை. ரொம்ப பேர் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், நான் சிறு பிள்ளை, எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த செவ்வாய்க்கிழமை காலையில உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சொல்லாதே, சிறு பிள்ளை என்று சொல்லாதே. ஏனென்று கேட்டால், உன்னை நான் அனுப்புகிறேன், நான் கட்டளையிட்ட எல்லாம் நீ பேசும்படி நான் உன்னை அனுப்புகிறேன். இப்போ கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கும், அந்த வார்த்தைகளுக்கு தைரியம் இருக்கும். மாத்திரமல்லன்னு சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். when you go and speak about my word, நான் சொல்லுகிறது நீ சொன்னால் அதை சொல்லுகிறதற்கு நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். மாத்திரமல்ல, நான் உன்னை அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறேன்? சும்மா அனுப்பல, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும். எத்தனை காரியங்கள். கர்த்தர் நம்மை அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டார், அதிகாரப்படுத்தி அனுப்புவார். என்ன சொல்றாரு? பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க்க, கட்ட, நாட்ட, இத்தனை காரியங்களை செய்யும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியானால் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதே, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன், உனக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறேன், நீ கடந்து சென்று தைரியமாய் நான் சொல்லுகிறவைகளை பேசு, நீ அதை பேசும்போது உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்று கேட்டால், நாம் வார்த்தைகளை பேசத்தக்கதாக, கர்த்தர் தருகிற வார்த்தைகளை பேசத்தக்கதாக அதிகாரம் பெற்றவர்கள். லூக்கா 10:19 என்ன சொல்லி தெரியுமா? சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஸோ நாம் அதிகாரம் பெற்ற பிள்ளைகள். எதற்கு அதிகாரம் பெற்றவர்கள்? கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் பேச, அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க, அநேகருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கும்படியாக, அநேகருடைய விடுதலைக்கு காரணமாக இருக்கும்படி. இந்த காலை வேளையில் ஒருத்தரும் சொல்லாதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சின்ன பிள்ளை அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களையும் என்னையும் அதிகாரப்படுத்தினவர் தேவனாய கர்த்தர். அந்த அதிகாரத்தோடு கடந்து சென்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நமது மூலமாக இந்த மகிழ்ச்சி வருகிறது சொல்லும்போது இன்னும் இரட்டைத்தனையான மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக. பரிசுத்த பிதாவே, எரேமியாவை அழைத்து அனுப்பின கர்த்தர், எங்களை அழைத்து அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் விரும்புகிறதை செய்ய எங்களுக்கு பலந்தாரும், கிருபைதாரும். அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் விளங்க உதவி செய்யும். துதிகானமெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிகாரத்தோடு அனுப்புகிறார், ஆசீர்வாதமாக இருக்கும்படி அனுப்புகிறார். அதை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவார். God bless you abundantly again and again and again and again. Amen.